காசு. அப்பா என்னப்பா என்னப்பாச்சு? அப்பா கேக்குறல்ல சொல்லுப்பா. ஐயா என்னையாச்சு? ஐயா அப்பா என்னப்பா என்னப்பா? ஐயா அப்பா ஐயோ ஒரு நாள் என் புள்ள இப்படி படுத்தது இல்லையே. டேய் என்னடாச்சு சொல்லுடா, நீயாவது சொல்லுடா, அங்க என்னடா நடந்துச்சு? சொல்லுடா. என்ன நடந்துச்சுன்னு அக்கா கேக்குறாங்கடா, சொல்றா. அங்க யாரும் பணத்தை வாங்கல. ஐயோ கழுத்து பிடிச்சு வெள்ளதுல. ஐயோ அடியே மாரியாத்தா, மாரியாத்தா உனக்கு கண்ணே இல்லையா? நாங்க யாருக்கு எந்த தீர்ப்பு பண்ணலையே. ஐயோ என் புள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே. யாரு கண்ணு பட்டுச்சோ, யாரு கண்ணு பட்டுச்சோ? நாம யாருக்கு எந்த பாவம் பண்ணலையம்மா. ஒருத்தர் கூட பணத்தை வாங்கிக்கல. அங்க பணத்தை யாரும் வாங்கிக்கல. ஆனா இங்க நம்ம மானத்தை எல்லாம் வாங்கிட்டு ஒருத்தி உட்கார்ந்து இருக்க. போதுமா? இப்போ உனக்கு திருப்தி தானே? அன்னைக்கு சந்தையில நீ என்ன காப்பாத்தாம போயிருந்தா நான் மட்டும்தான் செத்திருப்பேன். இன்னைக்கு இன்னைக்கு என் அம்மா இல்ல, என் சொந்தக்காரங்க இல்ல, என் ஊரே இல்ல. எல்லாரையும் கொண்டுட்டு நீ மட்டும் எதுக்குடி உயிரோட இருக்கேன்னு என் ஊருக்காரங்க எல்லாம் என் மூஞ்சில காரி துப்பி என்ன துரத்திட்டாங்க. இப்ப எனக்கு எந்த வழியும் தெரியல. நான் வாழறதா சாவறதா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ எப்படி சொல்லுவ? இதே ஊர் பொண்ணா இருந்தா உடனே தீர்த்து வச்சிருப்ப. நான் அசலூர்காரி தானே. சொல்லு, இப்ப எனக்கு என்ன நியாயம் சொல்ல போற? சொல்லு. நிறுத்து. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால இப்ப எந்த பதிலும் சொல்ல முடியல, சொல்லவும் முடியாது. என் பரம்பரையை என்னோட முடிஞ்சு போனாலும் பரவாயில்லைன்னு எந்த ஜனங்களுக்காக நான் இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தனோ அந்த ஜனங்க பண்ண தப்புக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருந்தா என் பின்னால வா. எத்தனை நாளைக்குன்னு இப்படியே சாப்பிடாம இருப்பீங்க? சாப்பிடுங்கண்ணே. மாப்ள 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 ராசுப்படையாச்சி வசமா மாட்டிக்கிட்டா மாப்ள. ஜெயந்திய வேலைக்காரியாவது போனதான் நினைச்சோம். அவ ஏதோ மாயமாலம் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாப்ள. எனக்கு தெரியும் ரொம்ப புத்திசாலி.
அவன் கண்ணு முன்னாலேயே அவன் ஆத்தா எரிஞ்சதை அவன் மறக்க மாட்டான். இனி அவன் பட போற பாட்டை பார். அண்ணே நீங்களா சொல்லி அவரை சாப்பிட வைக்கணும். மாப்பிள்ளை என்ன சாப்பிடலையா? ஓஹோ, கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். சாப்பிடுப்பா. எல்லாம் வேணாம். குறவ குழம்பு சாப்பிடு. அவ புத்திசாலி நிரூபிச்சிட்டார்ல, அது போதும்டா. சாப்பிடு. தண்ணு தண்ணு. படையாச்சி சத்தம். அக்கா அக்கா, நம்ம ராசுவுக்கு நம்ம எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அவன் விதி அப்படி ஆகி போச்சு. அதை நினைச்சுதாக்கா நான் பாட்டு பாடி மனசெல்லாம் தேத்திட்டு இருக்கிறேன். நீ ஏக்கா கண்ணு கலங்குற? நானடா கலங்குறேன்? பின்ன உன் கண்ணுல தண்ணி வருது. சந்தோஷம்டா சந்தோஷம். எங்க என் புள்ள கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துருவானோன்னு व्यसனப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அது கல்யாணம் நடந்துச்சேன்னு பூரிச்சு போயிருக்கேன்டா. அது இல்லக்கா. டேய், அவ யாரோ எவளோ, ஆனா அவதாண்டா நம்ம வம்சத்துக்கே வாரச கொடுக்க போற மகாலட்சுமி. எதுக்குடா எந்திரிச்ச? நீ எதுக்கு எந்திரிச்சியா? டேய் படுறா. இப்படியா செய்வேன்? மனுஷனை கொல்றதுக்கு 1000 வழி இருக்கு. ஏன் அழுவுற? போட்ட கல்லு தலையில விழாம காலில் விழுந்துச்சுன்னா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழுக வேற. நிறுத்து. ஊர்ல ஆணு பெண்ணு எல்லாருக்கும் இதே புத்தி தானா? கொஞ்சம் கூட நிதானமே இல்லையா? நிதானமா போட்டு நானும் போய் சேர்ந்திருப்பேன். நீ நினைச்சது நடந்திருக்கும். ஏன் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நம்மளாலே தூக்க முடியல. கண்டிப்பா அவளால் தூக்க முடியாது. கடவுளே, இந்த அம்மி குழவையாலேயே என் காலுக்கு தீங்கு வரணும். இது இங்க இல்லைன்னு எவன் அழுதா? சனியனே, இன்னையோட தொலைஞ்சு போ. இன்னைக்கு நிம்மதியா தூங்கலாம். முதல்ல நீ குடி, அப்புறம் நான் குடிக்கிறேன். முத்துராமலிங்க தேவர் காமராஜரையும் சொன்னப்பவே 10க்கு நான் விவேகானந்தரையும் சேர்த்து சொன்னேன். இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே ராத்திரியில கவுந்துட்டீங்களே மாப்பிள்ள. ஏன் அப்படி சொல்றேன்னு உனக்கே தெரியும். மாப்பிள்ள,
எல்லாருடைய ஃபர்ஸ்ட் நைட்லேயும் பொண்ணுக்கு தான் சத்தம் போடுவாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் நைட்டில் கூட அப்படி தான் நடந்தது. ஆனால் இங்கே சமாச்சாரமே வேற மாதிரி இருக்க. ஏன்? ஒண்ணுமில்ல மாமா, ஆ கட்டில இருந்து கீழே விழுந்துட்டேன். ஆ காலில் அடிபட்டுடுச்சு பாருங்க, கட்டு போட்டிருக்கேன். பார்த்து பார்த்து. இதுக்கு தான் மாப்பிள்ளை கட்டுப்படுத்தாதீங்க கட்டுப்படுத்தாதீங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? இப்போ கட்டு போட்டுருக்குறீங்க. ஆமாம், உண்மையிலேயே கட்டில இருந்து விழுந்துதா அடிபட்டதா? ஆமா மாமா, கட்டில இருந்து விழுந்தா அடிபட்டது. அம்மா உட்காருங்கம்மா. என் கொழுப்படுத்த வாயால என்னென்னமோ நடந்து போச்சு. சந்தையில நடந்தது ஐயா வெளியில சொல்லவே கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினார். என் கெட்ட நேரம் சனிய எல்லாத்தையும் உளறி தள்ளிட்டேன். இப்படிலாம் நடக்கணும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஐயாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி இருக்க மாட்டேன். உங்க ஊரை கொளுத்தி உங்களெல்லாம் இந்த நிலைமை கொண்டாந்து விட்டது நான் தான். என்ன மன்னிச்சிருமா. நேற்று ராத்திரி பூரா ஐயா தூங்காம மொட்டை மாடியில நின்றுட்டு இருந்தாரு. அவர் மேல மட்டும் சந்தேகப்பட்டுறாதீங்கம்மா. அவர் மேல ஒரு குத்தம் இல்லை. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை சந்தோஷமா வச்சுக்கங்கம்மா. வேற எங்காவது வச்சா மிளகாய் அரைச்சிருவான்னு மாப்பிள்ளை ரூம்ல அம்மியும் குழவையும் வச்சா அதை எவனோ தூக்கிட்டு போய் வெளியே வீசி இருக்கிறான். விட்டுருவனா நானே? என்ன புலம்புறீங்க? வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை. அம்மி முதிச்சு அருந்தது பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. நானும் அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கட்டின பொண்டாட்டி தான் என் கூட இல்லை. அவன் ஞாபகார்த்தமா அவ விட்டுட்டு போன அம்மியும் குழவையும் உங்க ரூம்ல பத்திரமா இருக்கட்டும்னு வச்சிருந்த மாப்பிள்ளை. எவனோ புறம் முடிச்சு தூக்கி வெளியே வீசிட்டானா பாருங்களேன். மாப்பிள்ளை, முக்கியமா நீங்களும் அந்த கல் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. நம்ம விதி இந்த கல்லில் தான் எழுதி வச்சிருக்கான். அதை மாத்த யாரால முடியும்? நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் மாமாவே கல்லை கொண்டு வச்சுட்டு போயிருக்காரு. கொட்டிக்கிட்டியா? என்ன முறைக்கிறேன்? கொட்டிக்கலன்னா சீக்கிரமா கொட்டிட்டு வந்து தெம்பா தூக்கி போடு. ஒரே அடியா போய் சேர்ந்துடுறேன். சாவ போறவனுக்கு தண்ணி ஒரு கேடா. நல்லா பாத்துக்க. தலை இந்த பக்கம் வச்சிருக்க. ஒரு சின்ன உதவி. நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் ஒரே போட்டுல போற மாதிரி போடு. என்ன ஏன் அழுவுற? நான் உங்களை போய் கொல்ல பார்த்தேன்னு நீங்க இவ்வளவு நல்லவரா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இனிமே நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு கத்துற? என்ன பண்ணிட்டாங்க உன்ன? கொஞ்சம் மெல்லமா தேய்ங்க அத்தை. செத்த நாளி சும்மா இரு. இப்படி தேய்க்கலன்னா விளக்கெண்ண போகாது. கண்ணு எரியுது. ஆமா, இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட வாரத்துல ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னா எது கேக்குது? இரு. குழந்தை மாதிரி குடிக்கிறா. என்னங்க இது? தென்னங்கோல் எல்லாம் வெட்டி கிடக்குது. டேய், யாரா தோப்புல கொலையெல்லாம் வெட்டி போட்டவன்? மரியாதை வந்துரு. நீ இருக்கிற இடம் எனக்கு தெரியும். வரையா இல்லையா? அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா?
இப்ப நீ இங்க வரையா நான் அங்க வரட்டுமா? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, நான் திருடா இல்ல, என்னால பசி தாங்க முடியல. நான் தான் ஐயா, இனிமே என்னால அலைய முடியாது, மன்னிச்சிருங்க ஐயா. இனிமே நீங்க என்ன சேர்த்தான் ஆகணும். பாரு, 2 பேரும் பார்வதி பரமசிவம் மாதிரி இருக்கீங்க. எந்திரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, இப்ப சொல்லி பாருங்க ஐயா. அண்ணிய பாரு, லட்சுமி கடாச்சமா இருக்காங்க. உங்க கடக்கனால ஐயாவை ஒரு பார்வை பார்த்தா போதும். சரி சரி, ஏந்திரிச்சு தொலை. ஐயா, அண்ணி வந்த நேரம் எப்படி கொலை கொலையா குலுங்குது பாருங்க. டேய், ஒரே அடியை காக்க பிடிக்காதடா. அது கொல்லதல்லே 3 மாசம் ஆச்சு, இவ இப்பதான் வந்தா. இல்ல அதான் வந்து நான் அன்னைக்கு நான் ஏன் கையால இளநீ வெட்டி கொடுக்க போறேன். டேய் குடுறா. ஏன் பொண்டாட்டிக்கு இளநீ வெட்டி கொடுக்க எனக்கு தெரியும், நீ போ. இல்லையா அது போடாண்டா. ஐயா, இது எடுக்க வந்தேன். சரிதான், போடா போடா. ஆமா, பெரிய இளநீ வெட்டுற பரம்பரை. அம்மாவுக்கு ஒரு நாளாவது இளநீ வெட்டி கொடுத்துருப்பாரா? அண்ணி வந்தோடனே ஐயா கவுந்துட்டாரு. என்னடா முனகர? ஒண்ணு இல்ல. குடு. இந்தா. சாப்பிடு. போதும் ஆ. போதும், எனக்கு போதும். இது எல்லாத்தையும் நீ தான் குடிக்கணும். ஐயோ வேணாம், எனக்கு போதும். நான் அப்பவே சொன்ன வேணான்னு. நீங்க கேட்டதானே, எங்க கேக்குறீங்க?